ஏய் ஹலோ ஹலோ, என்ன நீ பாடுக வந்த சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு போற? கார்த்திக் சார், என் மேல கோவப்படாதீங்க சார். உங்களை எந்த வேலையும் செய்ய விடக்கூடாதுன்னு மேடம் சொல்லியிருக்காங்க சார். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? யோ, நான் வேலையெல்லாம் பார்க்கலையா, விளையாண்டிட்டு இருக்கேயா. சார், விளையாடவும் கூடாது சார். சார், உங்களுக்கு கமிஷனர் மேடம் பனிஷ்மெண்ட் டியூட்டி போட்டிருக்காங்க சார். டெய்லி நீங்க ஆபீஸ்க்கு வந்து ஒன்னும் செய்யாம சும்மா உட்கார்ந்துகிட்டு மட்டும் தான் இருக்கணும். உங்களை எந்த வேலையும் செய்ய விடாம பாத்துக்கிறது தான் என் டியூட்டி. அடடடடா, இந்த மாதிரி ஒரு சூப்பர் டியூட்டி நமக்கு கிடைக்காம போச்சே. நமக்கு கிடைச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஐயோ சார், கொஞ்சம் பேசாம இருங்க, காதுல விழுந்து தொலைய போகுது. ஐயோ, வாயை வச்சுட்டு சும்மா இருண்டா நல்லவனே. ஏயா, உன் மேடம் அடிக்கிற லூட்டிக்கு எல்லாம் கூட சேர்ந்து ஜால்ரா போடுறல, அவங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டா நீயும் அவங்க கூட போயிருவியா? சார், இங்க தான் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. அழகரா துரை இங்கிலீஷ்லாம் பேசுறாரு மோய். சார், நான் மரியாதை தர்றது ரம்யா மேடத்துக்கு இல்ல சார். அப்புறம் அவங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலிக்கு. நாளைக்கே நீங்க ப்ரமோஷன் வாங்கி அந்த நாற்காலியில வந்து நீங்க உட்கார்ந்தாலும் உங்களுக்கும் நான் சல்யூட் அடிப்பேன் சார். நல்லா தெளிவாதாயா இருக்க. சாரி, நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஜால்ரா அடிப்பேன் சார். ஏன்னா அதுதான் என் டியூட்டி. யோ, ஏன் கார்த்தி சார், என்ன பண்ணி இந்த பனிஷ்மெண்ட் டியூட்டி வாங்குனீங்க? பெரிய மனசு பண்ணி எனக்கு அந்த சீக்கிரட்டை சொன்னீங்கன்னா நானும் காலையிலேயே ஆபீஸுக்கு வந்து காலை ஆட்டிக்கிட்டு சும்மா உக்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிடுவல்ல. வேலை பார்த்தாலே அப்படியே வேக்குது சார், ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருக்கும் சார், நல்லாவே இருக்கும். இவன் வேற பாத்துட்டு இருக்கானு. அந்த அம்மா வந்ததும் வேலையா போட்டு கொடுத்துருவானு. வணக்கம் பியூன் சார். வணக்கம் வணக்கம். என்ன செம்பிளி சார், பியூனுக்கு போய் இப்படி வணக்கம் வைக்கிறீங்க? பியூன்னு இலக்கரமா நினைக்காதீங்க நம்பி சார். கோவில்ல சாமிக்கு அர்ச்சனை பண்றதை விட பூசாரிக்கு அர்ச்சனை வச்சா மாலை மரியாதையெல்லாம் ஒரு குறையும் இல்லாம கிடைக்குங்க. ஓ, அதோட சாமிக்கு தூரமா இருந்து நாம கோரிக்கை வைக்கிறதுக்கும் பக்கத்திலே இருந்து பூசாரி கோரிக்கை வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு சாமி கிட்ட எனக்கு 2 கோரிக்கை சாதகமா முடிய வேண்டி இருக்கு. அதான் பூசாரிக்கு பூஜையை போட்ட மாதிரி ஒரு வணக்கத்தை போட்டேன். வணக்கம் மேடம். போங்க, வேலையை பாருங்க.